வரிசையாக ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக நாம் கூப்பிடலாம். முதலாவதாக ஜோதி மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. இந்த ஜாதகத்துக்கு நீங்க உங்களுடைய பலனை கொடுங்கம்மா. ஓம் நம் சிவாய வாழ்க. என் குழுவில் உள்ள ஜோதிட குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்குரிய ஜாதகம் 6/12/1995 at 5:23 PM திண்டுக்கல்ல பிறந்த ஒரு ஆண் ஜாதகர்களா இருக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர் என்ன படித்திருப்பார், என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லக்னத்துல பாருங்க, உச்சம் பொருந்திய பௌர்ணமி சந்திரன், 2ஆம் இடத்த அதிபதி ஆகிய புதன் குருவோடையும் சூரியனோடையும் கூடி 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4ஆம் இடத்த அதிபதியான சூரியன் குருவோட இணைவுல இருக்கிறாங்க. 9ஆம் இடத்த அதிபதியான சனி 10ல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்த அதிபதியான குரு அவங்களும் புதனோட கூடி சூரியனோட கூடியில இருக்காங்க. அப்ப இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு படித்தவராக இருக்கிறார். அது பாத்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கரனோட இணையினால செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறாங்க. சூரியனும் புதனோடையும் குருவோடையும் இணைஞ்சு அவங்களும் சுபத்துவமா இருக்கிறாங்க. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொன்னா, இந்த ஜாதகர் மருத்துவம் படித்தவராக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதுக்கடுத்து MBA, BBA, வங்கித்துறை, பேங்க், IT, ஆடிட்டிங் அந்த இது படிச்சுட்டு இதா இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இது என்னோடது மருத்துவத்துறை தான். அதுக்கடுத்து திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 7ஆம் இடத்த அதிபதி ஆகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல அதாவது அட்டமாதி ஆதிபத்தியம் ஆகிய குரு புதன் கூட, அதாவது 2ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்த அதிபதியோட கூடி 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அதாவது செவ்வாய் சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப ராகு திசை செவ்வாய் புத்தியில அந்த டயத்துல மேரேஜ் நடக்கும் அப்படின்றது என்னோடதா இருக்குது. அதுக்கடுத்து சார் கேட்டிருக்கிறது, இவருடைய எதிர்காலத்தை பற்றி கூறாமல் கேட்டிருக்காங்க. ஜாதகர் ஒரு நல்ல ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவர். லக்கணத்துல பாருங்க, பௌர்ணமி சந்திரன், ஒளி பெருந்திய சந்திரன், உச்ச சந்திரன், பின்ன யாரோட பார்வையில இருக்காங்க பாருங்க, குருவோட பார்வையில வேற இருக்கிறாங்க. குரு, புதன், சூரியன் 3 பேரும் பாக்குறாங்க. வேற எந்த அசுப கிரகத்தோட பார்வையும் கிடையாது. அப்ப ஜாதகர் பாக்குறதுக்கு நல்லா தேஜஸா ஒரு ஒளி பொருந்திய ஒரு தன்மையானவங்களா இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, 2ஆம் இடத்த அதிபதி அதாவது தனக்காரகன் அவங்க குருவோடையும் சூரியனோடையும் கூடி இருக்கிறாங்க. எந்த ஒரு ஜாதகத்துல குரு சூரியன் இருந்துச்சா அவங்க எக்கனாமிக் வைஸ் ஆயிட்டு பெரிய ஒரு லெவலுக்கு வருவாங்க. சுற்றி இருக்கிற அனைவருமே பாத்தீங்கன்னா அவங்கள அவங்கள பார்த்த ஒரு மதிப்பு, அந்த இருக்கிற இடத்துல அந்த ஜாதகர் ஒரு மதிப்பு மரியாதைக்குரியவராக தான் இருப்பாங்க. இந்த குரு சூரியன் இணைவில் உள்ள ஒரு ஜாதகம் அப்படி இதுலதான் இருக்குது. அப்புறம் 9ஆம் இடத்த அதிபதி ஆகிய சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ல சனி பகவான் இருக்கலாம், கேந்திரத்துல இருக்கலாம். அப்ப ஒரு நல்ல ஒரு இந்த ஜாதகம் ஒரு நல்ல ஒரு வரம் ஆகிய ஜாதகம் தான் சொல்ல முடியும். இப்ப நடக்கிற தசை என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகு தசை போய்கிட்டு இருக்குது. ராகு தசை 2028 முடிய போகுது. அதுக்கடுத்து குரு தசை வரப்போகுது. குரு தசை 7ஆம் இடத்துல இருந்து நடத்த போகுது. ஜாதகரோட மனைவி இவருதான் அவங்க மனைவி இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுல அதாவது இருவருக்கும் இடையில சிறு சண்டை வந்தாலும் இருவருமே ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஜாதகம் தான் இந்த ஜாதகம். மத்தபடி என்னங்க, அதான் சொல்லிட்டேன், எதிர்காலம்லாம் எல்லாமே யோக தேசம் தாங்க வருது. சூப்பரா இருப்பாங்க. வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா.
ஆஹ் ஐயா கணேசன் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதம் வந்து 6/12/1995 5:23 PM இந்துக்கல்ல பிறந்த ஒரு ஆண் சாதம். இந்த சாதாரண பாக்குறப்ப ரிஷப லக்கணம், ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 2ஆம் இடம். அதனால இருப்பு தசான்னு பார்க்கிறப்ப சந்திர தசா 7 வருடம் 1 மாதம் 1 நாள் இருக்கும். நடப்பு தசால பார்த்தா ராகு தசா 7/1/2028 வரை. இன்றைய தேதி பிரகாரம் இவருக்கு வயது வந்து 29 வயது 10 மாதம் 10 நாள். இந்த சாதகனுடைய கல்வி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் நடைமுறை கல்வியை குறிக்கும் புதன் 7ஆம் இடத்தில் சூரியனிடம் தங்கம், குருவின் சேர்க்கை இங்கு குருவும் சூரியனும் இந்த 2ஆம் இடத்தை சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சேர பார்ப்பது ஆரம்ப நிலை கல்வியில் சிறு தாமதம் ஏற்பட்ட சிறப்பாக படித்திருக்க வாய்ப்பு அதிகம். உயர்கல்வியை குறிக்கும் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் அதே குரு புதனுடன் இணைவு உயர்கல்வியில் பாதுகாக்கும். பட்டப்படிப்பை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ஆம் இடமான தனது மனையில் ஆட்சி படம் பெற்று அமர்ந்து இருப்பது இந்த சாதகர் மெக்கானிக்கல், கணிதவியல், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் ஆகிய ஏதாவது ஒரு தொழில் பட்டம் பெற்றிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து வேலை. இந்த சாதகரின் வேலையை குறிப்பிட்ட சுக்கிரன் 1 இது ஆதிபத்தியத்தை கொண்ட வீட்டிலேயே லக்னம் அமைந்ததுடன் லக்னத்தில் சந்திரன் உச்சம் வர்க்கோத்தமம் என்ற நிலையை பெற்று சிறப்புடன் திகழ்வது இந்த சாதகர் போக்குவரத்து துறை, வாகனங்கள், உதிரி போன்ற விற்பனை அல்லது மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் மற்றும் பேங்கிங்கில் ஏதாவது ஒரு துறையில் வேலையில் இருப்பார். பேசி பிழைக்கும் துறையான ஆசிரியர் இருக்க வாய்ப்பு. அடுத்து திருமணம்னு கேட்டிருக்கேன். இந்த சாதகரின் திருமணத்தை குறிக்கும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்வது குருவின் வேலையை சுக்கிரன் வேலையை குருவும் தாமதப்படுத்துவார்கள். எனவே இந்த சாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாக நடக்கும். தாமத திருமணமே இவருக்கு சிறப்பு. இந்த சாதகருக்கு சந்திரன் லக்கினத்தில் உச்சம் பெற்று வர்க்கோத்தம நிலையில் 7ஆம் இடத்தை பார்ப்பது சந்திர புத்தியில் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து எதிர்கால வாழ்க்கைன்னு கேட்டிருக்க. இந்த சாதகனின் எதிர்காலத்தை குறிக்கும் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடமான குருவின் வீட்டிலத்துடன் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் இவருக்கு அயன சயன போக வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் 11, 1, 3 ஆகிய லக்னம், முயற்சிஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலம் இவரின் எதிர்கால வாழ்க்கை முயற்சியுடன் கூடிய லாபம் ஈட்டும் வகையில் சிறப்பாக அமையும். சுகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த ஜாதகர் சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்திருக்கீங்களாமா? உள்ள இருக்கீங்களா? இந்த ஜாதகம் கொடுத்தவங்க இருக்கீங்களாமா? ஆமாங்க சார். சரிங்க. மீட் பண்ணிக்கங்க. சார் ராஜ் ரமேஷ் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க சார். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு பாகோட ஜாதகம் ஒரு ஆண்டோட ஜாதகம் 6/12/1995 ரிஷபராசி ரிஷப லக்கணங்க. ராசி லக்கணம் ஒரே இடமா இருக்குது. லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்தை யார் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணத்திலே வந்து என்னன்னா பௌர்ணமி அவர் திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியில வந்துருக்காரு. அப்ப சந்திர பகவான் அதுல உட்காந்துருக்காருங்க. அப்ப லக்னாதிபதி அப்படின்னு பாக்குறோம். லக்னாதிபதி வந்து என்னன்னா குரு, புதன், சூரியன் பாக்குறாங்க. அது இல்லாத லக்கணத்துல வந்து சந்திர பகவான் பௌர்ணமி சந்திரனாக லக்னம் வலுத்து இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படின்றவர் வந்து என்னன்னா குருவுடைய வீட்டுல தான் இருக்கிறாருங்க. அது இல்லாத வந்து சந்திரனுடைய அதிபத்தில் தான் இருக்கிறாரு. இப்ப லக்னாதிபதி ரெண்டுமே வலுவா தான் இருக்கிறாங்க. அப்ப ஜாதகரை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரு எப்படியும் வந்து முன்னேறத்துக்கான ஜாதகர். அவர் எந்த வழியில வேணாலும் என்ன பண்ணிடுவாருன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான நிலைநிறுத்திக்குவார். அப்ப ஜாதகரை பத்தி நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்துல சந்திரன் இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து
நல்ல ஒரு தாய் அன்பு மிக்கவராக இருப்பார். அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பிரியராக இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பயணங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார். அதில் குரு பார்க்கறதுனால மதிக்கத்தக்க தோரண உடையவராக இருப்பார். ஆன்மீக சிந்தனை உடையவராக இருப்பார். புதன் பார்க்கறதுனால நல்ல அறிவாளியும் புத்திசாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் சூரியன் பார்க்கறதுனால நல்லா வந்து ஒரு அதிகார தோரணம் இருக்கும். அதில் ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோவதாபம் மிகுந்தவராக இருப்பார். இருந்தாலும் குருவோடி வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப மட்டும் கோவப்படுறவராக இருப்பாங்க. இதெல்லாம் அவருடைய குணமா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் ஆக்சுவலி லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுல 3 கோடி லக்கணத்துல இருக்கிறாரு. அப்ப 3 கோடியவர் அப்படின்னு சொல்றதுன்னா அப்ப இப்படி எப்படி சொல்றதுன்னா இவருக்கு ஒரு நிலையற்ற சிந்தனை உடையவரா இருப்பாரு. மாற்றங்களை விரும்பக்கூடியவரா இருப்பாரு. ஒரு செயல் செய்யும் போது அடுத்து வேற ஏதாவது செய்யலாமா போலாமா, இந்த தொழில் செய்யும்போது அடுத்து வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்க லக்னாதிபதி போய் சந்திரனுடைய அதியோகத்துல இருக்குது. படிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல குருவுடைய பார்வையும், ஏன்னா இவர் 29.30 டிகிரி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அவரு ஆட்சி பெற இடத்துல இருக்கிறது தான் கணக்குது. அவருடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உழுதுங்க ஐயா. அப்ப சுக்கிரனும் குருவும் அது 2 பேரும் சேர்ந்து அந்த இடம் 2ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடமும் பாத்தீங்கன்னாக்கா பலமா தான் இருக்குதுங்க. 2-8 பலமா இருக்குது. அப்ப படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் செவ்வாயோடைய பார்வை இருக்குது. இருந்தாலும் படிப்பு 2ஆம் இடத்துல நல்லா படிச்சிருப்பாரு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவர் சூரியன் 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துதான் இருக்கிறாரு. அது இல்லாத பார்த்தா சந்திர அதியோகத்துல தான் இருக்கிறாரு. அப்ப இவருடைய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்புல எந்த சிறு தடை இருந்தாலும் தடையை மீறி ஒரு நல்லா சூப்பரா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா புதன் இங்க வலுப்பெற்ற கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் இங்க பௌர்ணமி சந்திரன் நல்லா வலுவா இருக்கிறாரு. தாய் நல்லா வலுவா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் இங்க சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா புதன் சந்திரன் அதியோகத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் இங்க சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரு. அப்ப இங்க பலமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்திரன், குரு, புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே அதுல சனி பகவான் ஆட்சி ஆகுறாரு. இந்த ராகு அதுவும் கேதியும் குரு பாத்துறாரு. அப்ப இந்த ஜாதகத்துல எல்லாமே பலமா தான் இருக்குது. அப்ப ஜாதகர் பலமா இருந்தா அப்ப இந்த ஜாதகம் நல்ல ஒரு பெரிய நல்ல நிலைமையில இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, இவர் கல்வி படிப்பு என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல ரொம்ப பலமா இருக்குன்னா புதன் சூரியன் நல்லா வளர்த்துருக்குறாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா குருவோட அம்சத்திலயும் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுலதான் புதன் இருக்கிறாருங்க. அப்ப இவர் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் ரிலேட்டிவ் டீச்சிங், அதுக்கடுத்து பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கடைநாய் மருத்துவம், இது சம்பந்தமா படிச்சு ஒரு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய படிப்பு. அதுக்கு அடுத்தது இப்ப இவருக்கு திருமணம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படின்றது 2ஆம் இடத்துல 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப வலுவா இருக்குது. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா இப்ப நடக்கிறது ராகு திசை நடக்குதுங்க. இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல செவ்வாயும் குரு, சுக்கிரன் 3 பேருடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுதுங்க. அதுல பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்து அங்க ஒரு சின்ன தடை. ஏன்னா இன்னைக்கு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 29 வயசு 10 மாசம் 9 நாள் ஆகுதுங்க ஜாதகருக்கு. அப்ப இவருக்கு ஏன் இத்தனை நாள் திருமணம் நடக்காத இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனியோடைய பார்வை இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனியோடைய பார்வை இருக்குது, ஆட்சி பெற்ற சனி பகவான். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலதாமதமா திருமணம் செய்ய வேண்டிய ஜாதகம் தான் இது அப்படி சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு திருமண காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் திருமணத்தை கொடுக்கணும். இந்த ராகு என்னன்னா 5ஆம் அதிபதி. அதுல பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது. இவர் திருமணம் அப்படின்றது ஒரு காதல் திருமணமாகவும் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை வழி திருமணம் அமையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, தாய்மாமன் வழியிலையும் பொண்ணு அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் இந்த 8க்கும் 11க்கும் அதிபதியா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுல அப்படி சொன்னா ஒரு தார தோஷமும் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஐயா திருமணத்துல.
திருமணத்துல வந்து என்னன்னா 8ஆம் அதிபதியா இருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ மன வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன சங்கடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. செவ்வாய் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறோம். அது இல்லாத பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுக வருமானம் 6 கூடவன் 8 7 கூடவன் 8ல இருக்குது. அப்ப இவருக்கு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மறைமுக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இவர் கையில எப்பயும் வந்துனா காசு பணம்ன்றது எப்பயும் ஒரு கையில காசு பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா இவர் பெண்கள் வழியிலயோ இல்ல வந்து என்னன்னா கட்டின மனைவி வழியிலயோ இப்ப ஒரு கூட்டு தொழில் கூட்டாளி மூலியமாகவும் ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை மூலமா பலமா தான் இருக்கிறாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா இவரு பிறப்பிடம் விட்டு வெளியிடத்துல ஏன்னா 8ஆம் இடம் வந்து ரொம்ப சுபத்துவமா இருக்குது. அப்ப இவர் வந்து குழப்புக்காக வெளியிடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் அப்படின்னா இந்த ராகுதசா சந்திர புத்தியில திருமணத்தை கொடுக்கணும். ஏன் இவர் அந்த லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியா இருந்து லக்கணத்திலே இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை சந்திரன் பாக்குறாருங்க. அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்துல குரு வந்து கடகமணிக்கு வரும்போது அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல செய்யலாம். இவருக்கு வந்து என்னன்னா ஒரு திருமணம் அப்படின்றது வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சில இடத்துல சங்கடத்துலதான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குதுங்க. இவர் மனசுல ஏதாவது ஒரு பொண்ணை நினைச்சிருக்கலாம். அது இல்லாத வந்து ஆப்போசிட்ல கூட ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவர் பெண்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் ஏற்கனவே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவர் ஏதாவது ஆசைப்பட்டு இருக்கலாம். அது வந்து நடனா ஏதாவது ஒரு பிரச்சனைல வந்து நின்று இருக்கலாம். அப்ப பெண்கள் விஷயத்துல ஒரு கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும் இந்த காலகட்டத்துல. அடுத்து வரக்கூடிய குரு தசா அப்படின்றவரு இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத ஆகாத தசையா தான் இருக்கிறாரு. அவரே வந்து நடனாக்கா 8ஆம் அதிபதி வந்து அப்ப மன வாழ்க்கையில சின்ன சங்கடத்தை கொடுக்கறதுக்கான காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயா. அப்ப இருந்தாலும் மன வாழ்வுல சந்தோஷமா தான் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல இருக்கிறாரு. மனம் போல் மாங்கல்யம் அமையத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா தாய் தந்தையும் பாத்தீங்கன்னா தாய் வந்து கொஞ்சம் நல்லா வளமாவும் இருக்கிறாங்க. இந்த ஜாதகத்துல நல்லா சூப்பரா இருக்கிறாங்க. அதனால தாய் வழியில உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதுல வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையுமான கட்டாயம் ஒரு வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையும். அதுல இவருக்கு வந்து ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஐயா. வீடு வண்டி வாகனம் உண்டு, மண்மனை யோகனம் உண்டு, எல்லாமே இவருக்கு உண்டு. இருந்தாலும் அது இவரு அமையத்துல இவருக்கு ஒரு சின்ன சங்கடம் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீகம் கொஞ்சம் கெட்டு போய் தான் இருக்குது. ஏன்னா ராகு பவன் உட்காந்துறாரு. அங்க எந்த ஒரு சுப கிரகமும் பார்க்கல. இவரு அதுல இந்த இடத்துல அவர் பூர்வீகத்தை விட்டு வெளில இருந்தா மிக சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க சார், நல்லா சொல்லியிருக்கீங்க சார். அடுத்து உமா மகேஸ்வரி மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் அண்ணா, அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். ஜாதகம் பிறந்திருப்பது 6/12/1995 மாலை 5:23 திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. ஆண் ஜாதகர். ராசி ரிஷபராசி, நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், லக்னம் ரிஷப லக்னமாவே வருது. கேட்ட கேள்வி வந்து படிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த படிப்பு வந்து இவருக்கு புதன் நன்றாக இருக்கிறாரு. சந்திரன் அதியோகத்துல குருவோடு சேர்ந்து சந்திரன் நன்றாக இருக்கிறாங்க. அங்க சுக்கிரனும் செவ்வாயும் நன்றாக இருக்கிறாங்க. சூரியனும் நன்றாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக். செவ்வாய் நன்றாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங், சிவில், புதன்ல கம்ப்யூட்டர், ஐஐடி ஆகிய துறைகளும், ஐடி இப்படி ஆகிய துறைகளிலும், இவரு வங்கி பணி ஆகிய துறைகளிலும் படிப்பு இருக்கு. அந்த புதன், சூரியன், குருவைய சனியும் தொடர்பு கொள்றாங்க 10ஆம் பார்வையாக. இந்த ஜாதகத்துல வேலை என்னன்னு கேட்டுக்கோங்க. அது சார்ந்த வேலையை வங்கி பணி, பொதுஜன தொடர்பு பணியிலையும் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த திருமணம் வந்து இவருக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காங்க. 7ஆம் இடத்துலயும் குரு நிஷ்பலம் பெற்றுதான் பரிவர்த்தனை பெற்று சந்திரன் உச்ச சந்திரன் பார்வையில் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாயும் 8ல சுக்கிரன் செவ்வாயும் இருக்காங்க. சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதும் இவருக்கு லேட் மேரேஜ் அமைகிறது சிறப்பா இருக்கும்.
இப்ப ராகு தேசம் செவ்வாய் புத்தி எல்லாம் இவருக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் இந்த அடுத்து வர குரு தசால இவர் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்காங்க, 8ஆம் அதிபதியும் 7ல் இருக்காங்க. அந்த குருவே 11ஆம் அதிபதியும் ஆகவும் வர்றதுனால இப்ப நிஷ்பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால அந்த குரு தசாவில கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகர் எதிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சரியா இருக்கு. அவர் 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் செயல்படுவாரு. அதனால ஜாதகருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லா இருக்கு. இவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. எதிர்காலம் இவருக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கறது, வருமானத்துல எந்த குறையும் இல்லை. இவருக்கு நல்ல வருமானம் இருக்கும், தாயன்பு நல்லா இருக்கும். மனைவி கிட்ட மட்டும் விட்டு கொடுத்து போகணும். சில சங்கடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலம் சிறப்பா இருக்கும். சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதுனால. நன்றி, வணக்கம் அம்மா. நன்றிங்கம்மா. சார் வேற ஜாதகத்துக்கு பலன் சொல்றவங்க சொல்லலாம் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார். இல்ல உங்க ஜாதகத்துக்கு சொல்லிடுறாங்க சார். அடுத்து உங்களை கூப்பிடலாம் சார். நீங்க உங்களுடைய இதை சொல்லலாம் சார். சரி. உங்களை நாங்க நீங்க இந்த இன்னும் பலன் சொல்றவங்க இருக்காங்க. கண்ணா சார், நீங்க உங்க பலனை கொடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சாயிபேச்ச ராகுவே கேதுவே நமக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம். தற்போது 30 வயது நடந்து கொண்டிருக்கிறது. லக்னம் ரிஷபம் அப்படின்னாவே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய உடன் பிறந்தார் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தான் ரொம்ப பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் தன் குழந்தைகள் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த உடன் பிறந்தார் மேலதான் இவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதகம் இது. ராகு அது அச்சுக்கு வெளியே சந்திரன் மட்டும் இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் இந்த பக்கமா அடங்கிருக்கு. சரி, வச்சே பார்க்கலாம். இந்த மாதிரி இவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அதுக்கான கொடுப்பனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க லக்னமும் கெடல, லக்னாதிபதியும் கெடல. மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் குருவோட சேர்ந்து நல்லா தான் இருக்கு. அங்க நவாம்சத்தலையும் கெடல. அடுத்து சந்திரன் பார்த்தோம்னா, இங்க சந்திரன் உச்சம் பெற்று வர்க்கோதமும் பெற்று இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது இங்க சந்திரன். அடுத்து இங்க செவ்வாய் பகவான் குருவோட வீட்டுல இருந்தாலும் அவர் என்ன இருக்காருன்னா நவாம்சத்துல நீசம் ஆயிட்டாரு. புதன் பகவான் இங்க குருவோட இணைஞ்சிருக்காரு. அங்க நவாம்சத்துல பார்த்தோம்னா அங்க நீசம் ஆயிட்டாரு. குரு பகவான் நல்ல நடையிலேயே இருக்காரு, 2 இடத்துலயும் மேலும். சுக்கிர பகவான் நல்ல நடையில இருக்காரு. அடுத்து சனி பகவான் நல்லா இருக்காரு. அடுத்து ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பகவானும் கேதுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் ஒன்னா இருக்காரு. அப்ப ராகு கேதுவும் பெரிய அளவுல கெடல. செவ்வாயும் புதனும் பெரிய அளவுல கெடல. நவாம்சத்துல அடிப்படையில பாக்குறப்பதான் கேட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்து இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா, ராகு பகவான் சித்திரை 2ஆம் பாதமும் கேது பகவான் ரேவதி 4ஆம் பாதமும் பெற்றிருக்காங்க. சித்திரை 2ஆம் பாதம் அப்படிங்கிறது மொத்தம் இருக்கிற 108 இது 108 பாதங்கிறது 54வது பாதம் அப்படிங்கிறது சித்திரை 2, 108வது பாதம்ங்கிறது ரேவதி 4. இவருக்கு இந்த ராகு தசா புத்தி அந்தரங்கள் வர்றப்ப அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பாட்டம் மோஸ்டுக்கு போறதுக்கும், கேதுவோட தசா புத்தி அந்தரங்கள் வர்றப்ப இவரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்துல ஒரு சூப்பரா இருக்கு. இப்ப கேதுவோட தசா புத்தி அந்தரங்கள் வர்றப்ப எல்லாம் இவர் ரொம்ப ஊக்கமா செயல்பட்டாருன்னா நல்லா போஸ்டிங் வர்றதுக்கும், ராகுவோட தசா புத்தி அந்தரங்கள் வர்றப்ப கொஞ்சம் அனுசரித்து போறதும்
இந்த ஜாதகத்துல ஒரு சிறப்பு. இது மாதிரி அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்து இவரு என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கணும்னா, இரண்டாம் இடம் வந்து பெரிய அளவுல கேட்கல. அடுத்து வந்து 4ஆம் இடமும் கேட்கல, 9ஆம் இடமும் கேட்கல, யாரும் பார்க்கல. 11ஆம் இடமும் நல்லா தான் இருக்கு. அப்ப எல்லாருமே அதாவது சொல்லிட்டாங்க, நல்லா தண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதி வந்து 2ஆம் அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து அவரு 8ஆம் அதிபதியோட கூடி இருக்காரு. அங்க சூரியனும் சேர்ந்திருக்காரு. அப்ப பிறர் துன்பம் சார்ந்த அப்படின்னு எடுக்கும். சார் சொல்லுங்க சார். இப்ப பிறர் துன்பம் சார்ந்த அப்படின்னு எடுக்கணும். பிறர் துன்பம் சார்ந்த அப்படிங்கிறப்ப மெடிசன் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வங்கித்துறை போறதுக்கு ஆனா படிப்பு படிச்சிருக்கலாம். அடுத்து வந்து சந்திரன் வந்து மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அக்ரி சம்பந்தமான தொழில் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்ரி மற்றும் கால்நடை மருத்துவம் சம்பந்தமானது படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு தொழில் சம்பந்தமான படிப்பும் தொழிலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீச்சிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. MBA படிச்சுட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான தொழில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வந்து தற்போதைக்கு 30 வயசு ஆயிருச்சு. சாதாரணமா கல்யாணம் அப்படிங்கறத வந்து 21 வயசுக்கு மேலேயே பேச ஆரம்பிச்சிடுறோம். 24, 27ங்கிற கல்யாணம் முடிச்சிருவோம். இப்ப ஏன் 30 வயசு வரைக்கும் இந்த கல்யாணம் முடியாம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு அந்த கல்யாண வயசப்ப என்ன நடந்திருக்குன்னா, ராகு தசை சுக்கிர புத்தி நடந்திருக்கு. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்து 6க்குரியவராகி லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு 8ல. அடுத்து 6க்குரியவராகி அவரு போய் 8ல இருக்காரு. அப்ப 8ஆம் இடம்ங்கிறப்ப திருமணம் செய்வது சிறப்பு கிடையாது. அது வந்து ஜூலை 2024 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து ராகு தசை சூரிய புத்தி நடந்திருக்கு. அந்த சூரியன் 4க்குரியவராகி 7ஆம் இடத்தை இயக்குறாரு. அது வந்து கடந்த ஜூன் மாசம் வரைக்கும் இந்த சூரிய புத்தி தான் போயிருக்கு. அந்த காலகட்டத்துல ஏன் இவங்க திருமணம் செய்யல அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அது திருமண கத்துக்கான நல்ல காலகட்டமா தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து திருமணத்தை செய்து கொடுக்க வன்மை பெற்ற கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா, புதனும் சூரியனும் தான். ஏன்னா புதன் வந்து 5க்கு அதிபதி, சூரியன் வந்து 4க்கு அதிபதி. குரு அங்க பார்த்தோம்னா அவர் அட்டமாதிபதி ஆகிடுறாரு. சுக்கிரன் பார்த்தோம்னா அவரு ரோகாதிபதி ஆகிடுறாரு. செவ்வாய் பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை இயக்கிறாரு. சனி பகவான் 10ஆம் இடத்தை இயக்கிறாரு. சந்திர பகவான் லக்கணத்தை இயக்கிறாரு. அப்ப இந்த லக்கணத்தை எல்லாம் இயக்கிறப்ப வந்து ஈகோ தான் அதிகமா வரும். அதிகபட்சம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல பேசுறது. 10ஆம் சனி பகவான் 11க்கு விரயத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த சூரியனும் புதனும் தான் இங்க வந்து இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்ற கிரகங்களா இருக்காங்க. ஏன் இந்த சூரிய புத்தியை விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல. அப்போதைக்கு சந்திர புத்தி போய்கிட்டு இருக்கு. சந்திரன் வந்து லக்கணத்தை இயக்குது. அப்ப லக்கணத்தை இயக்குறப்ப வந்து கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஈகோ தான் வரும். அதனால வந்து இத விட்டுட்டு இந்த சந்திர புத்தியிடையே எப்ப வந்து இந்த புதனோட அல்லது சூரியனோட அந்தரம் வருதோ அந்த காலகட்டத்துல இவங்க இந்த குரு பயிற்சிக்குள்ள முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா அந்த குரு வந்து அங்கிருந்து இந்த சுக்கிரனையும் செவ்வாயையும் அடுத்து இந்த சனி பகவானையும் என்ன பண்ணிடுவாரு, பார்த்துருவாரு. மங்களகாரகனையும் அடுத்து வந்து கர்மகாரனையும் பார்த்துருவாரு. அதனால இந்த குரு பயிற்சிக்குள்ள முடிச்சிடுறது நல்லது. அப்ப பாக்குறதுன்னா எந்த திசையில இருந்து பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனை பார்த்தோம்னா மேற்கு திசையில இருந்தும் கிழக்கு திசையில இருந்தும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியான சூரியன் இருக்காரு. அப்ப 4ஆம் அதிபதி அப்படிங்கிறப்ப தாய் வழியில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க சூரியனே இருக்கிறதுனால அங்க தந்தை வழியில் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்க 7க்குரியவரும் 8க்குரியவரும் பரிவர்த்தனையா இருக்கிறதுனால தயவு செஞ்சு சொந்தத்துல பொண்ணு எடுக்காதுங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம், தாய் தந்தை அறிந்த அப்படிங்கிற மாதிரி பொண்ணு எடுத்துக்கீங்க. சொந்தத்துல எடுக்காதீங்க. ஏன்னா 7க்குரியவரும் பொதுவாவே 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 7க்குரியவர் 8க்கு போறாரு, 8க்குரியவர் 7க்கு வர்றாரு. அப்ப கட்டாயம் சங்கடங்கள் ஏற்படும். அதனால உறவு திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது.
அடுத்து இவ்வளவு காலம் திருமணம் வந்து நடக்காம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரிவர்த்தனை பெற்ற செவ்வாய் என்ன பண்ணிடுவாருன்னா, விருச்சிக மனைக்கு வர்றப்ப 4ஆம் பார்வையா சனி பகவானை பார்த்துருவாரு. அந்த சனி பகவான் செவ்வாய் பார்த்துருவாரு 10ஆம் பார்வையா. சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சுனாவே 27 வயசுக்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும். தீவிரமா பொண்ணு தேடணும். தாய் தந்தையை விடுத்து மற்றவங்க வந்து பொண்ணு பாக்குறது இவருக்கு நல்லது. தாய் தந்தையரை விடுத்து மற்றவர்கள் பொண்ணு பாக்குறது உங்களுக்கு நல்லது. இதுல இங்க தாய் அப்படிங்கிற ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னா, ராகு அச்சுக்கு வெளியில இருக்கு சந்திரன். அதனால இந்த சந்திரன் என்ற தாய் அந்த அவருடைய குணாதிசயம் இந்த ஜாதகருக்கு எந்த வகையில ஒத்தே போக அவங்க ஒத்து வரவே மாட்டாங்க. அந்த சந்திரன்கிறோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஜாதகருடைய குருவோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும். அடுத்து குருவும் சந்திரனும் சமசத்தமா பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாதகர் நல்ல ஒழுக்க சீலராக இருந்தாலும் இவருக்கு வந்து என்னன்னா சில வெளியில வந்து பேர் வந்து கெடுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். கவனமா இருக்கணும். வீட்டுல குரு சந்திரன் தொடர்பு இருக்கனால வீட்டுல வந்து என்ன பண்ணலாம்னா, வடகிழக்கு மூலையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு பலகை ஏதாவது வச்சு தீபமேற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், செவ்வாய் என்பது மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்கிறதுக்கு குறிக்கும். இது ரெண்டுமே லாபகரமாக இயங்க வேண்டுமானால் அதுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து துலாமனை. அந்த துலாமுக்கான இது வந்து தெய்வம் யாரு அப்படின்னா, திருச்சி அருகில் ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில். காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயிலை சென்று வழிபட நல்ல மனதகம் கிடைத்து மங்களகரமான காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த குரு பயிற்சிக்குள்ள நீங்க முடிச்சுறது நல்லது. எப்ப அப்படின்னா, இந்த சூரியனோட அல்லது புதனோட அந்தரம் வர்ற காலத்துல நீங்க செஞ்சுக்கிறதா நல்லது. உறவுல வந்து நீங்க பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து இந்த ஜாதகருக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். அகலக்கால் பெரிய அளவுல வைக்கக்கூடாது. முதலீடு பெரிய அளவுல போட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து என்னன்னா, கிடைக்கக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனும் செவ்வாயும் இணைவுல இருக்கிறதுனால நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அலையன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த வகையிலும் பிரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது. சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால பிரிதல் என்பது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, இவரு அந்த அந்த மனைவி என்பவர் நல்ல குணவதியாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்ப நல்ல குணவதியா இருப்பாங்க. சூரியன் கொஞ்சம் அவங்க நிர்வாக திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. நல்லா வந்து சமயோஜித புத்தி உள்ளவங்களாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவர் வந்து சந்தேகப்படுவாரு. அப்படி சந்தேகப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து 12ஆம் இடத்தை அயன சயன போகத்தை பார்ப்பதால் அயன சயன போகத்தில் பிரச்சனை வந்து விடும். அதனால் பெரியவங்களாக இங்க இருக்க நாம தான் இவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி, அப்படியெல்லாம் இல்லப்பா அந்த பொண்ணு வந்து நல்ல குணமானவங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அந்த நீரோட்டத்தை வந்து மாற்றி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இப்ப சம்பந்தப்பட்ட ஜாதகர் வந்து இந்த பலன் பூராமே கேட்டுக்கிட்டாங்க சார். சார் நீங்க இருக்கீங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். அம்மா பேசுறேன் சார். தம்பி எக்ஸாம் எழுதிருக்கான், யூபிஎஸ்சி எழுதியிருக்கான். பக்கத்துல வருது மார்க் அப்படியே போயிருது. இன்னும் வேலையே இல்ல. வேலைக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வேலை அமைய மாட்டேங்குது சார். சரிங்கம்மா, நீங்க வந்து திருமணத்தை பத்தின விஷயத்த வந்து கேட்டிருந்தீங்க இந்த குழுவுல. அத பத்தி எல்லாரும் அத பத்தி தெரிஞ்சிருக்கேன் சார். இந்த தொழில் எப்பதான் அமையும் உங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன்னு சொல்லி பெரிய கோர்ட் கம்பெனியில 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அந்த வேகத்துல இது வந்துச்சு கொரோனா. அது 5 இயர்ஸா எதுவுமே இயங்கல. இப்ப எழுதுனா பக்கத்துல வர்றான். அதுக்கப்புறம் அப்படியே கை நடுவு கை கட்டுறது வாய் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப வெக்ஸ் ஆகிருக்கான் பையன். இல்லங்கம்மா, இந்த பையன் என்ன வேலை பார்த்தாரு சொன்னீங்க? பெரிய கோர்ட் கம்பெனில வேலை பண்ணாங்க. சாரி ஈசி முடிச்சுட்டு பெரிய கோர்ட் இந்த சேட்டலைட்டுக்குலாம் மதர் போர்டு டெஸ்ட் பண்ணுவாங்களே சார், அந்த இதுல இருந்தான். வேலைங்களா? ஆமாங்க.
இருந்துட்டு இப்ப வந்து அது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்தவன் தான். இப்ப வந்து 5-6 வருஷம் ஆச்சு. பத்து எழுதிக்கிட்டே இருக்கிறான். நல்லா எழுதியிருக்கேங்கிறான், நல்ல மார்க் வருது. ஆனா போயிருது. ஒரு வேலையும் அமையல. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்றீங்களா நீங்க? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது எப்ப கிடைக்கும்ங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லைங்களா? ஆமாங்க சார். அது கிடைச்சாதானே எனக்கு வாழ்க்கை அமைக்க முடியும் நானு. சரிங்கம்மா. முக்கியமா சரிங்கம்மா. இப்ப சில பேர் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் கொடுத்தோம். அடுத்து நான் வந்து உங்களுக்கு பலன் சொல்றேன். உமா மகேஸ்வரி மேடம் நீங்க சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரி எடுத்துக்கோங்கம்மா. சார் கர்ணா சார் நீங்க சொல்றீங்களா சார் அவங்க கேள்விக்கு? அவங்களுக்கு வந்து வேலையில்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாவே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி வந்து ஒரு வேலைக்கு போற இடத்துல, ஏன்னா 6ஆம் அதிபதி 8 அப்படிங்கிறப்ப 6 அப்படிங்கிறது உத்தியோகம், 8ங்கிறது என்னன்னா அங்க ஏதாவது சங்கடங்கள், அங்க வேலைக்கு போற இடத்துல சில சங்கடங்கள் வந்து உருவாகிரும். இவருக்கே மனசுக்கு பிடிக்காம போயிடும். அப்ப வந்து இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை அனுசரிச்சுதான் இவர் போய் ஆகணும். இல்லை அப்படின்னா வேலையில வந்து இவருக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். இவருக்கு வந்து 10ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, 10ஆம் இடத்து அதிபதி 10லயே இருக்கிறாரு. அதனால வந்து இவருக்கு வந்து சனி பகவானோட தசாபுத்தி அந்தரங்கள் வர்றப்ப இவர் ஏதாவது ஒரு தொழில் செய்ய சொல்லுங்க. தொழில வந்து இவர் வந்து பிக்கப் ஆகிக்கலாம். அது மூலமா இவர் வந்து வருமானம் ஏற்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். 6க்குரிய ஒரு 8ல இருக்கிறதுனால கட்டாயம் வந்து தொழில் உத்தியோகத்திற்கான சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை வந்து ஒரு தவிர்த்திருந்தா சட்டம் கொடுக்கும். நன்றி, வணக்கம். சரிங்க சார். சார் சார் நீங்க ஐயா வணக்கம் ஐயா. இப்ப வந்து நடக்கிறது வந்து ராகுதசா நடக்குது. ராகுதசா வந்து 5ஆம் இடத்துல வந்து இயக்குறாரு. 5ஆம் இடம் இயங்கும் போது 6ஆம் இடத்துக்கு விரையும். அப்ப வேலை ஏதாவது செஞ்சிருந்தா அதை விடுறதுக்கான சான்ஸ் வந்திருக்கும். ஒரு 2010 2012 இருந்து 2010 ஆரம்பிச்சு போச்சு. அப்ப அதுல இருந்தே ராகுதசை நடக்கிறதுனால ஒரு வேலையில வந்து நடனா செய்யற வேலையை விட்டுட்டு ஒரு வெளில வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இப்ப இந்த ராகுதசா முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்து குரு வருவாருங்க ஐயா. குரு வர காலத்துல அதோட குருவோட இணைஞ்சு இருக்கிறதுனால ஒரு வந்துனா இந்த இவங்க எழுதுற எக்ஸாம் வந்து கிடைக்குங்க ஐயா. சனி பார்வை இருக்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடுன்றதோட செகண்ட் கிரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஐயா. அந்த குரு தசை வர காலத்துல டைம் உண்டுங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சரிங்க சார். மேடம் ஜோதி மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா மேடம்? ஆமா சார். சரி சொல்லிருங்க மேடம். ஆல்ரெடி ராஜ் ரமேஷ் சார் அவங்க சொன்னாங்க, நடக்கிறது ராகு தேசம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கூட ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. ராகுக்கு வந்து எந்த சுபக்கிரக பார்வை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி 8ல இருந்துச்சுன்னா வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாசரும் சொன்னாங்க. அது கரெக்டா தான் இருக்குது. நீ அடுத்தடுத்து 2028ல பாருங்க குரு தசை வந்து குரு யாரோட கூடி இருக்கிறாரு பாருங்க, சூரியனோடையும் புதனோடையும் கூடி இருக்கிறாங்க. சனி பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா சூரியனும் குருவும் கூடி ஒரு இருந்தாங்கனாவே அவங்க சமுதாயத்துல ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெரிய போஸ்டிங்க்கு இதுக்கு வந்தே ஆகணும். ஆனா அது மேல சனி பார்வை படுறதுனால கொஞ்சம் இதாவாங்க. அதுக்காண்டி இது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதனால வர்ற குரு தசையில வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜாதகர் வந்து எழுதுற எக்ஸாம்ஸ்ல வந்து இதாகி ஒரு நல்ல போஸ்டிங்க்கு வந்தே ஆவாங்க சார். தேங்க்யூ சார். சரிங்கம்மா, நீங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க. பலன் சொன்னவங்க ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். சார் கணேசன் சார் நீங்க சொல்றீங்களா சார்? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அந்த சாதகர் இருக்காங்களா? அவங்க அம்மாவா? சாதகருடைய அம்மாவா? அவங்க அம்மா வந்திருக்காங்க சார். அம்மா இருக்கீங்களாம்மா? இருக்கீங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க சார். இப்ப நீங்க திருமணம் செய்யறதுக்குள்ள வேலை வாங்கணும், வேலை வாங்கித்தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்கிறது தெரியுது. அது உண்மையா? ஆமாங்க சார்.
இப்ப நீங்க இந்த வேலை வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது கரெக்டுமா? ஏன்னா இவருக்கு கல்யாணமே லேட்டா பண்றதுதான் உச்சிதமா இருக்குமே ஒழிய அதுக்கு முன்னாடி பண்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. ஓகேங்க சார். அதனால நீங்க 2028 இருந்து இவருக்கு ராகு தசை. வேற மைச போடுறான் சார். இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். 2028 வந்து இவருக்கு வந்து ராகு தசை, அதுக்கு பிறகு குரு தசை. இந்த குருவாகப்பட்டவர் வந்து புதனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்துல அதிபதி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 8ஆம் இடம் வந்து 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். இவர் இந்த சுக்கிரனும் இந்த புதனும் இந்த குருவும் தான் இவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும். இந்த 6ஆம் இடத்துல அதிபதி சுக்கிரன் வந்து குருவின் மனைவிலையும் குரு வந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்த முயற்சி, அதாவது 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் வந்து 3ஆம் இடமா இருக்கிறதுனால இவர் முயற்சியின் பேர்ல தான் இந்த வேலையை, இந்த போர்த்து குரூப்போ சயின்ஸ் குரூப்போ இல்லை அரசு இந்த வேலைகளுக்கு நீங்க முயற்சி செய்ய முடியும், அது வாங்க முடியும். முயற்சி நீங்க செய்யாட்டியும் நீங்க சொல்லாட்டியும் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு இருக்கிற கண்டிஷனே அதான். இதனால இவர் வந்து கண்டிப்பா வந்து இந்த சூரியன் குரு புதனுடைய ஆதிக்கத்தின் பேர்ல இவர் வேலை வாங்கியே தருவாரு. நீங்க இந்த வேலை வாங்கினதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு திசையில கூட நீங்க கல்யாணம் பண்ணுங்க, தப்பு இல்லைம்மா. நன்றிப்பா. நன்றிங்க சார். வேற 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 பண்ணிருக்காங்களா சார்? நீங்க பண்ணதை எடுத்துக்கோங்க சார். சார் நீங்க எதுவும் சொல்றீங்களா இல்ல நான் என்னுடைய பதில் சொல்லிக்குமா சார்? சார் நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இந்த இந்த ஜாதகருக்கு தற்சமய வயது வந்து இப்ப 30 நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. அரசு வேலை அப்படின்னு எடுக்கும் பொழுது முதலாவதாக சூரியன் வந்து அங்கே பலமாகணும். இங்க சூரியன் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய இருப்புள்ள பார்வையில இருந்துட்டாலும் கூட அங்க சனியுடைய பார்வையுமே வந்து இந்த சூரியன் மேல விழுகுது. அதே மாதிரி சிம்மம் எனப்படும் அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னாலே சனியுடைய பார்வை விழுகுது. அரசு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை விழுந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான தடையை வந்து சனி கொடுக்குறாரு. அதாவது சூரியனுடைய பலம் பாத்தீங்கன்னா விருச்சிக மனையில அமர்ந்து அவருக்கு செவ்வாய் வந்து குருவுடைய வீட்டுல பரிவர்த்தனை இருக்காங்க. ஆனா சிம்மம் என்ற வீடு வந்து அங்க பலமாகல. சூரியன் வந்து சனி பார்வையில இருக்கிறதுனால சூரியனுக்குமே அங்க வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அங்க வந்து தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்ப இந்த ஜாதகருக்கு வேலை அப்படின்ற விஷயத்தை எடுக்கும் பொழுது அங்க 10ஆம் பாவமாகப்பட்டது சனியுடைய ஆதிக்கத்துல அங்க அமர்ந்திருக்கு. அப்ப அந்த சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எடுக்கும் போது இவருக்கு வந்து கலைநிலை வேலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே நேரத்துல சனி தசை சனி புத்தி வர கிடையாது. இப்ப நடக்கக்கூடியது ராகு தசையா இருக்கு. சரி, இந்த ராகு தசை நடக்கும் பொழுது இவரே பாருங்க பூர்வீக ஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் பாவத்தில் தசை நடத்துறாரு. 5ஆம் பாவத்துல ராகு அமர்ந்து தசை நடத்துறாரு. அதற்கு அடுத்த திசையும் பாருங்க 8ஆம் பாவத்துல அதன் அதிபதியான குரு தசை தான் அந்த ஜாதகத்துல வருது. அப்ப 8ஆம் இடம் இயங்கும் பொழுது இவர் வந்து வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகம் வந்து காட்டுது. அப்ப இந்த ராகு திசையிலேயே இவருக்கு வந்து வெளியிட நகர்வுங்கிறது கொடுக்கத்தான் செய்யும். அப்படி இவரு போய் வேலை செய்யும் பொழுது இவருக்கு வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வரும். 2வது திருமண விஷயங்கள் எடுக்கும் பொழுது இந்த ராகு திசை சந்திர புத்தி நடக்குது. முதலாவதாக இவங்க வந்து திருமண விஷயங்களை வந்து இந்த ஜாதகருக்கு முடிச்சிடணும். காரணம் பாத்தீங்கன்னா இங்க அந்த திருமண பாவங்களும் திருமண அதிபதிகளுமே இங்க கெட்டு போய் தான் நிக்கிறாங்க.
அப்போ வந்து திருமணத்தை வந்து முதல்ல முக்கியத்துவமா அந்த ஜாதகருக்கு முடிச்சுட்டு தொழில் வேலை அப்படிங்கிறது இதுல வந்து அரசு வேலை பெறக்கூடியது ரொம்பவும் தடை இருக்கு. அப்ப இந்த ஜாதகர் உள்ளூர்ல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயத்த காட்டுது. லக்னத்துக்கு சலந்தாரு அந்த சலந்தப்பட்டவர் இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவம் முயற்சியை கொடுக்கக்கூடியவர். ஆனா இந்த லக்னத்துக்கு இந்த சந்திரன் வந்து பொதுவாகவே ஒரு பகை கிரகம் தான். அடுத்து வரக்கூடிய அந்த குருதத்தையுமே அட்டமாதிபதி திசையா தான் நம்ம எடுக்கணும். அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசையிலேயே திருமணத்தை முடிச்சுட்டு இவருக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் வந்து வரும் பொழுதுதான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றமா இருக்குங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். மேடம் கேக்குதா மேடம்? மேடம் இருக்கீங்களா? இருக்கே சார். சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப ஜாதகத்துக்கு வயது 30 வயது ஆயிடுச்சுமா. நீங்க வந்து வேலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த வயசுக்கு வந்து திருமண காலங்கள் வந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்கு. இந்த 2028க்குள்ள இந்த ஜாதகருக்கு நீங்க திருமணத்தை முடிக்கிறது இந்த ஜாதகப்படி நல்லதுமா. ரைட்டுங்க சார். ரைட்டுங்க சார். வேலை இருந்தாதானே மாப்பிள்ள என்ன வேலைன்னு கேட்டு பொண்ணு தருவாங்க. இவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இல்லாம தான் இருக்கு. ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குமா. அதுவே வெளியூருக்கு ஏற்பாடு பண்ணாருன்னாக்க அவருக்கு உடனே கிடைச்சிரும்மா. சரிங்க சார். ஓகேங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க நீங்க வந்து பலன் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகர் சொல்லுங்க சார். 29/7/10 மாதம் 10 நாள் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி ராகு தசா சந்திர புத்தியில உங்களுக்கு திருமணம் சிறப்பா நடத்தலாம். என்ன ராகு புதனை போல செயல்படுவார். 2-5 7ல இருக்காரு. சந்திரபுத்தி லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியா இருக்கிறார். ஆனா 3, 7, 11 காம்பினேஷன் இந்த ராகு தசா சந்திரபுத்தி சிறப்பாக இவருக்கு திருமணம் நடத்த உத்தமம். மற்றபடி தாங்கள் சொன்னது போல அரசு பணி கிடைப்பதற்கு தடை உள்ளது. வெளியூர் சென்றால் பணி சிறப்பு. அடுத்து வரக்கூடிய தசாக்களும் வாழ்க்கையை சிறப்படை செய்யும். நன்றி, வணக்கம். பரவாயில்ல சார். முதல் முயற்சி நல்லா சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க சார். நன்றி ஐயா. நன்றிங்க. இந்த ஜாதகத்துக்கு வேற யாரும் பலன் சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாமுங்க. சார் நீங்க பாலாமணி சார், நீங்க வந்து உங்க ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கருணா சார் நீங்க சொல்லுங்க சார். போது ராகு தசை நடக்கிறதுனாலதான் இவருக்கு வந்து வேலை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ராகு தசை வந்து இவருக்கு வந்து 15 வயசுலயே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தசா மட்டும் பார்க்க கூடாது, புத்தினாதானே பார்க்கணும். ராகு தசை ராகு புத்தி வந்து செப்டம்பர் மாசம் 2012 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புத்திகளை தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம அந்த ராகுவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப இவரோட ராகு வந்து மொத்தம் 18 வருஷமா ஒரு வேலையிடாமையே இருப்பாரா? அப்புறம் எப்படி இடையில வேலையில் இருந்தார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். அப்ப தசாநாதனை விட புத்திநாதன் பலவான் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன புத்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2021 பின்னாடி சுக்கிர புத்தி போயிருக்கு. சுக்கிரன் 6 இல்ல அப்ப 6 அப்பதான் அவருக்கு வந்து என்ன ஆயிரும், அந்த காலத்துக்கட்டத்துல வந்து என்ன ஆயிரும்னா வேலையில ஒரு இஷ்டம் இல்லாம போயிடும். அடுத்து வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த புத்திகள் தான் இவருக்கு வந்து வேலை கொடுக்காம போகும். இது வர்றப்போதான் ஒரே தசாவை மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம வந்து பலனை அந்த 16 வருஷத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இடையில வந்து இந்த சூரிய புத்தி வந்திருக்கு. அது வந்து கடந்த ஜூன் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல இவங்க
திருமணம் செஞ்சிருக்கலாம். ஏன் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இப்ப இங்க வந்து மேசம், விருச்சிகம், தனுசு ஆகிய வீடுகளில் கிரகங்கள் இருந்தாலே மத்திய அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இங்க வந்து 2 இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கிறதுனால 3/2 பங்கு கிட்டத்தட்ட 66% வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 பேருமே பரிவர்த்தனை மூலமாக இங்கே இணைஞ்சிடுறாங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு வந்து இவரை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க. அந்த சைட்ல வந்து இவருக்கு வாய்ப்பு இருக்கு. சார் சொன்ன மாதிரி இப்போயா 30 வயசு கடந்துருச்சு. நீங்க குரு புத்தி வரைக்கும், குரு தசா வரைக்கும் வெயிட் பண்றது அவ்வளவு நல்லதல்ல. தற்போதைய தசா புத்தி இதையே பார்த்துட்டு எப்ப வந்து சூரியனோட அல்லது புதனோட அந்தரங்கள் வருதோ அந்த காலகட்டத்துல வந்து நீங்க திருமணம் செய்யறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் தகப்பன் தவிர மத்தவங்க பார்த்து இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்யறது நல்லது. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால, அடுத்து வந்து செவ்வாய் வந்து சூரியனோட பரிவர்த்தனை மூலமா சேர்றதுனாலையும் 5க்குரிய ஒரு 7 இருக்கிறதுனாலே அவருடைய விருப்பப்படி திருமணம் செய்யறதா நல்லது. அதை தவிர இந்த ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் இவருடைய தசா புத்தி அர்த்தங்கள் வர்றப்ப இவங்களை கேட்காம எந்த விதமான திருமண ஏற்பாடும் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களே வந்து இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள ஏதாவது முடிவா இருக்கலாம். அதனால இவங்களை கேட்டுக்கிட்டு தாய் தந்தையரை தவிர மற்றவங்க பொண்ணு பார்த்து கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது நல்லது. வேற எந்த கிரக தோஷமுமே இங்க இல்லை. அதுக்கான காலகட்டம் எல்லாம் 27 வயசு வரைக்கும் தான் அவருக்கு வெயிட் பண்ணக்கூடிய காலம். அதுக்கு மேல வந்து தீவிரமா பொண்ணு தேடி கல்யாணம் முடிக்கிறதா நல்லது. நன்றி, வணக்கம். சரிங்க சார், உங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு 15 வயசுல இருந்து ராகுதசை நடந்திருக்கு சார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவருடைய கல்வியை முடிச்சுட்டு, காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போனதுல திரும்பவும் அவர் வந்து திரும்ப போகாம இருந்துட்டு இருக்காரு. வேலைக்கு போறது, சம்பளத்துக்கு போறதுதான் இந்த ஜாதகத்துடைய அடிப்படைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் வந்து படிச்சுக்கிட்டு அதாவது டிஎன்பிசி படிக்கிறாரு, யூபிசி படிக்கிறாரு, மத்திய சர்க்கார் வேலைக்கு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத அவங்க சம்பந்தப்பட்டவங்களே இப்ப வந்து பலனா சொல்லியிருக்காங்க. அதனால ராகுதசை முழுவதுமே வந்து நான் பலன் கொடுக்க கிடையாது. 15 வயசுல வரக்கூடிய அந்த ராகுதசை ஆகப்பட்டது இவருக்கு இப்ப முடியக்கூடிய காலமாக வரும் பொழுது திருமணத்தை முதல்ல முடிச்சிருங்கன்றதுதான் நான் சொல்ல வர்றேன். 2வது, பூர்வீக ஸ்தானத்தில் அமர்ந்து ராகு தசை நடத்தும் பொழுது இவர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்புங்கிறதையும் நான் அந்த ஜாதகத்துல சொல்றேன். அடுத்து வரக்கூடிய 8ஆம் இடம் அட்டாதிபதி தசையும் இவர் வந்து உள்ளூர்ல இருக்க கூடாதுங்கிறத நான் வலியுறுத்தி சொல்ல வர்றேன். இந்த ராகுதச காலங்கள்லயே இவருக்கு வந்து திருமணத்தை முடிச்சிடலாம். 2வது, இங்க பாருங்க, அங்க சனியும் அந்த சிம்மத்தையும் சூரியனையும் பாக்குறதுனால அரசு வேலைங்கிறத இவருக்கு வந்து எதிர்பார்க்காம இந்த காலகட்டங்கள்ல இவர் வந்து வெளியேறி வேலை வாய்ப்புக்கு வந்து இவர் வந்து 10ஆம் பாவத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால இவர் சனி சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கும் பொழுது உயர்வை கொண்டு வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். 2வது பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைத்தாலுமே இது வந்து கடைநிலை வேலையாத்தான் சனி கொடுப்பாரே ஒழிய உயரிய அந்தஸ்துங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இல்லாம தான் சார் காட்டுது. ஜோதிலட்சுமி மேடம், நீங்க ஹேண்ட் ரைட் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜாதகரோட அம்மாட்டாங்களா சார்? மேடம் இருக்குங்க மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ணுங்க மேம். சரிங்கம்மா. இப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப இந்த ராகு தசையில வந்து தம்பிக்கு மேரேஜ், அதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு. மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி அதுக்கடுத்து குரு தசை வருது மேம். குரு வந்து யாரையும் சூரியனையும் புதனையும் கூட இருக்கிறாங்க, அவங்கள 2 பேரையும் விடுவிக்கணும். அப்ப வந்து அந்த டயத்துல வந்து கண்டிப்பா வந்து இந்த அதாவது 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேரேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்த குரு வந்து சூரியனையும் புதனையும் விடுவிப்பாரு. இங்க பாருங்க, பௌர்ணமி சந்திரன், உச்ச சந்திரன் குருவை பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, சனியோட பார்வை இருக்குன்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பா வந்து ஜாதகருக்கு வந்து வேலை கிடைக்கும். என்ன இந்த லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. அப்ப ஜாதகர் வந்து வெளியிடங்களை நோக்கி போவாரு.
யூபிஎஸ்சி அந்த இதுல ஜாதகருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டு மேம். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வ பிறந்த இடத்துல இருக்க முடியாது, வெளியிடங்களை நோக்கி போகணும். அப்ப வந்து கண்டிப்பா வந்து குரு தசையில வந்து ஜாதகருக்கு வந்து வேலை கிடைக்கும் மேம். நீங்க அதை இதையும் நினைச்சு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாதகருக்கு மேரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குரு தசையில கண்டிப்பா ஜாதகர் வந்து ஒரு நிமிஷம் மேடம், கவர்மெண்ட் போஸ்டிங். பையனுக்கு வேலையே இல்லைங்கிறப்ப யார் பொண்ணு தருவா? இல்ல நம்ம தான் எப்படி மேம் பொண்ணு பார்க்க முடியும்? வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி நீங்க தள்ளிப்படக்கூடாது மேம். ஏன்னா அதுக்கடுத்து குரு வந்து 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் இங்க வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து அட்டமாதிபதி. அப்ப வந்து குரு தசையில மேரேஜ் பண்றது ரொம்ப சிக்கலா போயிரும். நீங்க இப்ப மேரேஜ் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காண்டி சொல்றோம். மேரேஜ் முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கு பாருங்க மேம். தேங்க்யூ மேம். பால்கோரம். தேங்க்யூ மேடம். அம்மா சம்பந்தப்பட்ட ஜாதகம் நீங்க இருக்கீங்களம்மா? இருக்கீங்க சார். அம்மா உங்க பையன் ஜாதகத்துல திருமண பாவமும் வந்து ரொம்ப கெட்டு போய் இருக்கிறனாலதாம்மா உங்களுக்கு குறிப்பிட்ட திருமணத்தை செய்ய சொல்லி எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஏன்னா வரக்கூடிய இந்த குருதசை ஆகப்பட்டது அவரே வந்து உபாதிபதியா இருந்து அவர் 7ஆம் பாவத்தில் அமர்ந்து இந்த லக்னத்துக்கு அவர் நல்லது செய்ய மாட்டாருங்கிறது அவரோட அடிப்படையான விஷயம்மா. அதனால இந்த ராகுதசை காலங்கள்லயே நீங்க வந்து மூலம் சொல்ல வரோம். 2வது நீங்க வேலையே இல்லைன்னு சொல்லும் பொழுது கிடைச்ச வேலையை பார்க்கக்கூடியது மாதிரிதாம நீங்க வந்து இப்பொழுதைக்கு அவரை வச்சுக்கணும். ஆனா ஜாதகப்படி பாத்தீங்கன்னா தாயாருடைய வழிகாட்டு வந்து இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா உட்கார்ந்து இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கும்போது தாயார் நல்ல நிலைமையில இருக்கக்கூடியத ஜாதகம் காட்டுது. தகப்பனார் பாத்தீங்கன்னாலே அவரே வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒன்றுக்கூடிய பாக்கியாதிபதி 2ஆம் வீட்டுல வலது வீட்டுக்கு 2ல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவருமே நல்ல நிலைமையில இருக்காரு. சூரியனும் வந்து அங்க சந்திரன் பாக்கியில இருக்கனால தாயும் தகப்பனும் நல்ல ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதாம இந்த ஜாதகம் இருக்கு. உண்மையா? அப்பா இறந்து 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்கம்மா. அதுக்கு சில அதை நாங்க கணக்குல எடுக்கலாமா? ஏன்னா நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அது என்ன காரணம்ன்றத நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா இங்க வந்து அவர் பார்த்தாருங்கம்மா. கடை தான் சார் வச்சிருந்தோம், ஹோல்சேல் ஷாப் கடை. ஓ சரிங்கம்மா. அதாவது இவர் வந்து தகப்பனார் வந்து ஊர்ல 4 பேருக்கு சொன்னா தெரியும் அப்படின்ற அளவுக்கு இவர் வாழ்ந்திருக்காரு இல்லைங்களா? என்னங்கம்மா? ஆமாங்க சார். அவரை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. ஏன்னா சந்திரனுடைய பார்வையில வந்து அங்க சூரியன் பௌர்ணமி சூரியனா இருக்கிறதுனால தகப்பனார் வந்து அவர் சம்பாத்தியம் உள்ளவரா தான் இந்த ஜாதகத்தை காமிச்சிருக்கு. அதனால இப்ப இந்த பையன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? இவனுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் சார். இவன் 2வது பையன், மூத்தது பெரிய பையன். ஓ சரிங்கம்மா. 2 பேருக்கு எத்தனை வருஷமா கேப் இருக்கு? 5 years. 5 years கேப் ஆயிடுச்சு. இப்ப அந்த பையன் வந்து மேரேஜ் எல்லாமே முடிஞ்சு அவரு என்ன வேலை பாக்குறாருங்கம்மா? அவரு டிவிஎஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. பொண்ணு 1, பையன் 1. இந்த மூத்த பையன் உங்க வீட்டுலதான் வளர்ந்தாரா இல்ல பாட்டி வீட்டுல எதுவும் வளர்ந்தாராமா? யாரும் எங்க வளரல. காலேஜ் படிக்கிறப்ப மட்டும் அவன் கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, பழசலிங்கம் யூனிவர்சிட்டி. சொல்லுங்க. அங்க படிச்சான். படித்த உடனே ஒரே மாசத்துல வேலையும் வந்துருச்சு கேம்பஸ்ல. இவனை காட்டுமே அவங்க அண்ணனுக்கு கேம்பஸ்ல தான் கிடைச்சது. அங்கேயே இருக்கான் மதுரையில. ஓ சரிங்க சார். கண்ணா சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், சொல்றீங்களா சார்? சொல்லிடுறேன் சார். வந்து ரிஷப லக்கணம் அப்படின்னாவே இவங்க வந்து திருமணம் முடிச்ச உடனே வந்து தனி கொடுத்த நம்ம ஒரு அமைப்பு வச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே என்ன பண்ணும் அப்படின்னா குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். வாத்தியார் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லைன்னு குற்றங்கள் கண்டுபிடிச்சுதான் இருக்கும்.
அடுத்து அந்த ராகு வந்து செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது ஒரு வீடு வாங்கினாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி, அதை கட்டாயம் குறை இருக்கதான் செய்யும். இவங்க எடுத்தோன்னே குறை கண்டுபிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அந்த குணத்தை வந்து இவர் குறைச்சிக்கிட்டா தான் இவர் எந்த இடத்துலயும் போய் வேலை வந்து போய் வர முடியும். அடுத்து வந்து இந்த ராகுகேது அச்சுக்கு மையத்துல வந்து இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இருக்காங்க. ராகுகேது மையத்துல வந்து என்ன பண்ற மகர கிரகங்கள்லாம் இருந்து அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி காலங்களை ஏமாத்த செஞ்சிடும். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு லாவுக்குன்னு பிடிங்க, வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்கும், வராது. கல்யாணத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும், கல்யாணம் நடக்காது, நின்று போயிடும். அதனால என்னன்னா நீங்க தான் பிடிவாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அந்தரங்கள் வர்றப்ப இவருக்கு வந்து திருமணம் முடிச்சுக்கணும். இப்ப ஏற்கனவே சொன்னாங்க மகா திருமணம் முடிக்க அப்படின்ட்டு. இன்னொரு காரணம் இங்க நான் சொல்ல விரும்புறேன். குரு பகவான் 29 டிகிரி 32 மினிட்ல இருக்காரு விருச்சிகத்துல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனுசுல வந்து செவ்வாய் பகவான் 10 டிகிரியில இருக்காரு, சுக்கிர பகவான் 17 டிகிரியில இருக்காரு. செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா மங்களகரமான இது. அப்ப இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் உரிய வயசுல வந்து இவருக்கு திருமணம் முடிச்சிடணும். திருமணம் முடித்த பின்னாடிதான் இவருக்கு வந்து திருமணம் முடித்த பின் மனைவி வந்த பின் தான் இவருக்கு வந்து நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகம் அவங்களுக்கு வந்து நான் பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன். இங்க பாருங்க, இந்த லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் பாவத்துல மறைஞ்சிடுறாரு. அதே நேரத்துல லக்னத்துல தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரனே வந்து அந்த லக்னத்துல வந்து இந்த லக்னத்தை வந்து வழி நடத்துறாங்க. அதே மாதிரி பாருங்க, 4ஆம் பாவாதிபதி ஆகிதான் அந்த சூரியன் வந்து ஏரியில உட்கார்ந்துருக்காங்க. அது கழிச்சு பாருங்க, இந்த புதனாகப்பட்டவர் அவரே வந்து 5க்கு அதிபதி. அடுத்த 11 மூத்த சகோதரர் அப்படின்னு எடுக்கும் போது அவரே அந்த குரு பகவானும் வந்து 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து ஆக மொத்தம் இந்த ஜாதகரை வழி நடத்துறது தாயார் தகப்பனார் சகோதரர் அப்படிங்கறத வந்து நம்ம ஜாதகம் பழகுறவங்க படிக்கிறவங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து அவன் மறைஞ்ச 8ஆம். அப்ப ஜாதகர் வந்து தாயார் சொல்ல கேட்கக்கூடியவரா இந்த ஜாதகம் காட்டுது. சார் ராஜ் ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். மேடம் இவரு ஏதாவது காதல் அப்படி ஏதாவது இடையில ஏதாவது வந்து ஏதாவது அதனால ஏதாவது கஷ்டம் வந்துச்சா மேடம்? இல்லைங்க சார், அப்படிலாம் நம்ம வழக்குல நம்ம பிள்ளைகள ஊருக்குள்ளேயும் சரி சொந்த மந்தத்திலயும் நல்லா பேசலாம். நம்ம பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க இல்லை. சரி மேடம், ஏன்னா 5ஆம் அதிபதியா அந்த ஏரியால இருக்கிறதுனால சரி அப்படி ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து சுக்கர தசை வந்தது, ராகு தசை சுக்கர புத்தி, அதுல ஏதாவது 21, 24 அப்ப ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமான்றது கேட்டேன் மேடம். காலேஜ்லயே நல்ல பேரோட தான் வெளியே வந்தாங்க 2 பேருமே. சார் இந்த ஜாதகம் ரொம்பவும் குடும்பப்பட்டு பாசம் இருக்கிறவர் சார். குடும்பத்தை வெளியேறதுக்கு இவருக்கும் மனசு வராது, இவங்க தாயாருமே வெளியே விட மாட்டாங்க சார். இங்க அடிப்படையில லக்னத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கு, 7ஆம் பாவத்துல நாலுக்குறையவர் உட்கார்ந்து 7ஆம் பாவத்தை பாக்குறாங்க. லக்னாதிபதிங்கிறவரே வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. அப்ப இவரு அந்த குடும்பத்தை வந்து ஒரு வெளியேறி வாழும் போதுதான் சார் இவருடைய வாழ்க்கைங்கிறது இங்க நல்ல முறையில காட்டுது. கணேசன் ஐயா, நீங்க சொல்லுங்க இந்த ஜாதகத்துக்கு. வணக்கம் ஐயா. அந்த அம்மா இருக்காங்களா ஜாதகர்? வணக்கம் சார். வணக்கம். நீங்க எடுத்திருக்கிற சொல்றது அதெல்லாம் சரிதான். இருக்காரு இந்த காலகட்டத்துல படிச்சுட்டு பையன் வேலைக்கு போயிட்டு வேலை இல்லாம வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு அறிந்த தெரிந்த உங்க சொந்த வழி, உங்க தாய் வழி சொந்தமோ தகப்பன் வழி சொந்தமோ அந்த மாதிரி உள்ள பொண்ணுகள் இருக்காங்களா? இல்லைங்க சார், அப்படி இருந்தாலும் எனக்கு சொந்தத்திலே வேணான்டா நாங்க இருக்கிறோம். சொந்தத்திலே யாரும் இப்போதைக்கு இல்லை. சரிம்மா, சரி. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து
முதல்ல வந்து இந்த ராகு தசா சந்திர புத்தியில திருமணத்தை நீங்க பண்ணினதுக்கு பிறகுதான் இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குமா? ஓகேங்க சார். காரணம் என்னன்னா அதுதான் நாங்க திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்ல வர்றோம். இந்த குரு வந்து 29 டிகிரில இருக்க கருணாஸ் சார் சொன்ன மாதிரி 29 டிகிரில செவ்வாய் வந்து 10 டிகிரில இருக்காங்க. இந்த குருவனுடைய பார்வை வந்து செவ்வாயை நோக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, சுக்கிரன் அங்கே இருக்காங்க. ஓகே. அப்ப வந்து நீங்க வந்து திருமணத்தின் மூலம், அதாவது மனைவி மூலமா வந்ததுக்கு பிறகு கிடைக்கணுங்கிற பிராப்தமே இருக்கு. அப்ப நீங்க கல்யாணம் பண்றாங்க இவருக்கு வேலை வாங்கி கொடுங்கிற முயற்சி வந்து வீணா இருக்கு, அது பிரயோசனப்படாதுங்கிறது தெளிவா தெரியுது. அதனால நீங்க வந்து ஒரு 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 கல்யாணத்தை அவருக்கு பண்ணுங்க. சரி. கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த குரு தசாவுல வந்து கண்டிப்பா அவருக்கு வேலை கிடைக்கும். கல்யாணம் 28ல நீங்க முடிக்கிறீங்கன்னா அது 29ல கண்டிப்பா அவருக்கு வேலை வந்துருமா? ஓகேங்க சார். அதுக்கு இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி துறைகள்லயே அவர் வந்து எக்ஸாமே எழுதி அவர் வேலை வாங்கிடுவாரு. ஆனா அதுக்குள்ள முயற்சி அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவர் நிக்க மாட்டாரு. அந்த முயற்சியில அவர் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாரு. அதுல அவர் வேலையும் வாங்குவார். ஏன்னா சூரியன் குரு புதன் வந்து தெளிவா 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த 7ஆம் இடத்தை சந்திரன் வேற பாக்குறாங்க. ஓகேங்க சார். சந்திரன் வந்து ஆட்சி பெற்று வற்புத்துவம் பெற்று சிறப்புடன் இருக்கிறதுனால இந்த சந்திரன் மூலமா தான் இவங்களுக்கு வேலை, இந்த மனைவி மூலமா தான் இவங்களுக்கு வேலை. ஓகேங்க சார். அதனால நீங்க வந்து திருமணத்தை உடனே பண்ணுங்க. வேலை கண்டிப்பா கிடைக்குமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. சந்தோஷம். நன்றிமா, நன்றிமா. தேங்க்யூ. இந்த ஜாதகப்படி 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திரனாகப்பட்டவர் வந்து லக்னத்துல அமர்ந்து தாயார் வந்து இந்த ஜாதகருக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. முயற்சி ஸ்தானாதிபதி லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதக கடும் முயற்சியின் பேர்ல அவருக்கு வந்து எல்லாமே நல்ல முறையில அமையக்கூடியதை அந்த ஜாதகம் காட்டுது. ஏன்னா லக்னத்தை வந்து ஒரு பாவ கிரகங்கள் வந்து எதுவுமே பார்க்க கிடையாது, லக்னத்தை சுபகிரகங்கள் தான் பார்க்குது. லக்னம் நல்லா இருக்கு. அப்ப தாயாருடைய தூண்டுதல் பேரில இந்த ஜாதகருக்கு முயற்சிங்கிறது, அந்த தைரிய லட்சுமி இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு துணை இருப்பாங்கிறது அடிப்படையா தெரியுது. அதே நேரம் திருமண பாவங்கள் அப்படிங்கறத, ஏன்னா நிறைய தடைகள் இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு தசையிலே முக்கிய சொல்லி எல்லாருமே வலியுறுத்துறாங்க. சரிங்கம்மா. சார் சார் நீங்க பண்ணிருக்கீங்க சார், நீங்க சொல்லிருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் வெளியில போயிட்டேன், அதனாலதான் பேச முடியல. பலன் எல்லாம் எடுத்துட்டேன். ஜாதகருடைய இது நட்சத்திரம் கேக்குதுங்களா சார்? சொல்லிட்டாங்க சார். சரி சார். ஜாதகருக்கு வந்து 2 தோஷங்கள் கொஞ்சம் இருக்கு. 2 தோஷங்கள் இருக்கு. ஹலோ. அதாவது கேட்டை நாளிலையும் ரேவதி நாளிலையும் இருக்கும்போது, கேட்டை நாள்ல இருந்ததுன்னா கர்ப்பிணி சாபம்னு சொல்லுவாங்க, கண்டாந்தர நட்சத்திரத்துல இருக்கிறதுனால. ரேவதி நாள்ல இருந்ததுன்னா கன்னி சாபம் சார். இது 2 சாபம் இருக்கு. இந்த 2 சாபத்தை அவங்க வந்து நிவர்த்தி பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, ஏரிகாத்தராமர் மதுராந்தகத்துல ஒரு கோயிலுக்கு போகணும் ஒண்ணு. 2வது தேவிப்பட்டினத்துல கடல் காத்தராமர். இந்த 2 கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா எல்லாமே சுபமா முடியும். பௌர்ணமி சந்திரனுடைய இதுல இருக்கிறனால இந்த ஜாதகரை பத்தி அவங்க பேசினதுல கொஞ்சம் கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தாயார் வருத்தப்பட்டது தெரிஞ்சுது. அந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன், நீங்க எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. அதேதான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்லபடியா இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தாயார் கிரகமும் வலுவா இருக்குது, தந்தை கிரகமும் லக்னத்தை பாக்குறதுனால தாய் வழி தந்தை வழி தாய் மாமன் வழியிலையும் அமையலாம், அல்லது அந்நியத்துல அமையலாம். பெண்ணு நல்லபடியா அமையலாம். அவ்வளவுதான் சார். அதுக்காகத்தான் இந்த 2 சாபங்கள் 2 இருக்கு. அதை வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதை யாராவது சொன்னாங்களா? நன்றிங்க சார். நீங்க எடுத்துக்கோங்க, பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, கேட்டுப்பாங்க.
அந்த இது கேட்கிறாங்களா? அந்த அம்மா லைன்ல இருக்காங்களா? இருக்கீங்களாம்மா? ஆமா, அந்த கேட்டை நாளு ரேவதி நாளுங்கிறது இது வந்து இந்த புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது 2 சாபங்களை குறிக்காட்டும்மா. அதுக்கு வந்து போனோம். இன்னொன்னு மதுராந்தகம் பக்கத்துல ஏரி காத்த மதுராந்தகம் தான் ஏரி காத்த ராமர்னு கோயில். அங்க வந்து சீதா தேவிக்கு தனி கோயில் இருக்குங்கம்மா. சரி. அது வந்து ஒரு வெள்ளக்காரர் வந்து இருந்த போது டேம் ஒண்ணு உடையிற மாதிரி இருந்ததாமா. டேம் உடைய போகுதுங்கிற ஒரு இதுல இருந்த போது இந்த வெள்ளக்காரர் அவசர அவசரமா ஓடும் போது 2 இளைஞர்கள் வந்து சொன்னாங்க நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லி இது பண்ணப்போ அது வந்து ராமர் லட்சுமணருங்கிறது காலையில தான் தெரிஞ்சது. அந்த ஏரியை வந்து உடையாம வந்து படுத்து காப்பாத்திட்டாங்க. அதனாலதான் அந்த இது ஏரி காத்த ரோமர்னு ராமர் கோயில்னு சொல்லி பேரு. அதனால அந்த கோயில் வந்து நீங்க வந்து பரிகாரமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க சண்டைக்கு வந்து திருமணம் நடக்கும். 2வது தேவிங்கிறது அது வந்து கடல் காத்த ராமர். அது வந்து நவகிரகங்கள்லாம் கடலுக்குள்ள இருக்கு. காலையில 5 மணிக்கு போனோம்னா அந்த இதை பார்த்துக்கலாம். அதனால இந்த 2 கோயிலுக்கு போனீங்கனாலே உங்க பையனுக்கு திருமணம் கண்டிப்பா நடந்திருக்குமா. வாழ்க்கை சிறப்பா இருக்குமா. ஒன்னும் நீங்க தாயாருங்கிற முறையில கவலைப்படவே வேண்டியதில்லை. பௌர்ணமி அதிகபத்துல இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு நம்ம அரசியல் வாழ்க்கையில வந்து பெரிய ஆளு எல்லாமே பௌர்ணமி அதிகபத்துல இருக்கிற ஆளுதான். ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் இப்போதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாலினே எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாமே பௌர்ணமி அதியோகத்துல இருக்கிற ஆளுதான். அதனால வந்து உங்க கண் வந்து எதிர்காலத்துல சிறப்பான நபரா வருவாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். நீங்க வந்து உங்க ஹேண்ட் ரைஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க சார். சார் கண்ணா சார் நீங்க சொல்லுங்க சார். அதாவது மேடம் சொன்னாங்க சொந்தத்துல பொண்ணு தேடல அப்படின்னு. இவருக்கு சொந்தத்துல பொண்ணு தேடாத வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா 7க்குரியவர் 8 இருக்காரு. அதனால அப்படி எடுக்க வேண்டாம். 4க்குரியவர் வந்து 7 இருக்காரு, சூரியனே 7 இருக்காரு அப்படின்னா தாய் தந்தையோட முன்னிலையில, தாய் தந்தைக்கு தெரியாம கல்யாணம் நடக்காது. தாய் தந்தையோட முன்னிலையில கல்யாணம் நடக்கும். ஆனா உறவுகள்ல வந்து நீங்க பொண்ணு எடுக்க வேண்டாம். அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா முற்பின் தெரியாத இதுக்கு முன்னாடி எந்த வகையிலும் அவங்க உறவு இல்லாத வகையில பார்த்து திருமணம் இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கருத்தரியான சந்திரன் என்ன இருக்காருன்னா பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவரு என்ன இருக்காரு அப்படின்னா உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று இவ்வளவு இதா இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு கிரகம் ரொம்ப இது இருக்குன்னா அதுதான் அந்த இதுக்கு எடுக்கும். என்னோட கடைசி இது என்ன பாயிண்ட் சொல்றேன்னா இந்த ஜாதகரை தாயார் அதிகமாக செல்லம் கொடுத்து கெடுக்கிறார். கொஞ்சம் இவரை வந்து இவருக்கு வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும்னா அந்த அடுத்து வந்து பொதுவாகவே இந்த ரிஷபலக்கணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். சொந்த பந்தங்கள் மேல ரொம்ப பிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ண பின்னாடி கூட ஏற்கனவே இருக்க தன்னுடைய அண்ணன் தங்கச்சி இவங்களுடைய சொந்த பந்தங்களை தான் பார்க்குமே அப்படியே தன்னுடைய மனைவி மக்களை வந்து அடுத்த கட்டமா தான் பார்க்கும். அதனால இப்போதே கொஞ்சம் கொஞ்சமா தாயாருடைய அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவருடைய வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் முடிச்சோடனே தனி குடித்தனம் தான் போகணும் அப்படின்னு நீங்க சொல்லி இது பண்ணீங்கன்னா தான் இவர் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். இந்த உங்க பையன் ஜாதக படிமா 7ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் வீட்டுலதான் இருக்காரு. அப்ப வரக்கூடிய பெண் வந்து வசதியான வருமானம் பண்ணக்கூடிய பெண்ணா தான் அந்த ஜாதகருக்கு அமைவாங்க. வேலைக்கு போற பொண்ணுங்களா சார்? ஆமாம்மா, அதாவது வசதி வாய்ப்பா இருக்கணும், இல்லைன்னா பெண்ணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் காட்டுதுமா. அதே நேரம் வரக்கூடிய பெண்ணாகப்பட்டவங்க ரொம்ப நல்ல குணவதியா தான் அந்த ஜாதகர் இருப்பாங்க. அவங்களுக்கு முரண்பாடுகள் வந்தாலும் ஏற்கனவே குழுவுல சொன்னது மாதிரி நீங்க வந்து சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு இதை எடுத்து சொல்லி வாழ்க்கைக்கு நீங்க அனுசரிச்சு கொண்டு போகணுமா.
உங்க ஜாதகம் வந்து தன்னுடைய குடும்பத்தார் மூலமா ஆசிரியர் பாசமா இருப்பாரே ஒழிய அவர் வந்து திருமண விஷயங்கள்ல கூட அவ்வளவு நாட்டம் இல்லாத ஜாதகம் தாமா அந்த ஜாதகம் காட்டுது. அதனால நீங்க முதல்ல கடமையை வந்து நீங்க வந்து திருமணத்தை முடிச்சு வைக்க வேண்டிய வேலை உங்களை சேர்ந்திருக்குமா. அதனால திருமணமா ஏன்னா வருடங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கும். அவங்க வந்து நீங்க பிரதானமா நினைக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை திருமணத்தை முடிச்சு வச்சிருங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேளுங்க. இதோட நம்மளுடைய ஆய்வை நம்ம முடிச்சுக்கலாம்மா. ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூம்மா. சார் இன்றைய ஆய்வு வந்து நம்ம இதோட நம்ம வந்து நிறைவுபடுத்திக்கலாம் சார். எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம் சார். எல்லாருமே விடைபெற்று நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி.